வேற லெவல் போங்க நண்பர்களே. தாறு மாறு தக்காளி சோறு. எனக்கு தெரிஞ்சு போற போக்க பார்த்தா வினோத் அவர்கள் இந்த கப்பை தட்டி தூக்கிட்டு போயிருவார் நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா வினோத்தை பொறுத்தவரைக்கு தாறு மாறான ஓட்டுகளை வாங்கி வச்சிருக்காப்ல. இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நான் காத்துட்டு இருந்தேன். கடந்த 4 வாரங்களா வினோத் அவர்கள் நாமினேஷன்ல வரல. அதனால பல பேர் வந்து 1 லட்சம் ஓட்டுகள் 80,000 ஓட்டுகள் வாங்கி முதல் இடத்தை பிடிச்சிருந்தாங்க. அப்ப நம்மளே யோசிச்சோம், என்னடா இது இவங்க இவ்வளவு ஓட்டுகள் வாங்கிட்டு இருக்காங்க, இவங்களா அப்ப இந்த டைட்டில் வின் பண்ணுவாங்க, வினோத் வந்தா தான் சரி போடுவார்னு சொல்லிட்டு 4 வாரங்களா வெயிட் பண்ணு. நல்ல வேளை இந்த வாரம் நாமினேஷன் வந்துட்டாப்ல. வந்த மனுஷன் கொஞ்சம் நஞ்ச ஓட்டுகள் வாங்கல ப்ரோ. அன்அபிஷியல்ல 1.5 லட்சம் ஓட்டுகளை வாங்கி முதல் இடத்தை பிடிச்சிருக்காப்ல. அது மட்டும் இல்லாம அபிஷியல்லையுமே கானா வினோத் அவர்கள் தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. என்ன ப்ரோ சொல்ற, கானா வினோத் முதல் இடமான்னு கேட்டீங்கன்னா எஸ், கானா வினோத் அவர்கள் தான் அபிஷியல்ல முதல் இடத்தை பிடிச்சிருக்காப்ல. தாறுமாறான சப்போர்ட் வந்துட்டு இருக்கு ப்ரோ. மக்கள் வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. வீட்டுக்குள்ள கேவலமா குப்பை கண்டென்ட் கொடுக்கிறது, முதுகுல முத்தம் கொடுக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஓட்டுகள் போடுறதோட இந்த மாதிரி நபருக்கு ஓட்டுகள் போடலாம்னு சொல்லிட்டு கானா வினோத்துக்கு ஓட்டுகள் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா கானா வினோத்தை பொறுத்தவரைக்கும் அப்பப்போ 24x7 கொஞ்சம் நம்ம சிரிக்க வச்சிட்டு இருக்காப்ல. அந்த வகையில மக்கள் தாறுமாறான ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு தான் காத்துட்டு இருந்தேன் ப்ரோ. ஏன்னா கடந்த 4 வாரங்களா நாமினேஷன் வரலையா, இவருக்கான ஓட் பேங்க் எப்படி இருக்கும், மக்கள் சப்போர்ட் கொடுக்குறாங்களா, இவருக்கு ஓட்டு வருமா வராதா, இந்த விஷயத்தெல்லாம் நான் பார்க்கணும்னு சொல்லி ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல வேலை வந்துட்டாப்ல. சோ தாறுமாறான ஓட்டுகளை வாங்கியிருக்காப்ல. அது மட்டும் இல்லாம அவருக்கான ஒரு சில விஷயங்களை மாத்திக்கிட்டாருன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த கப்பை வின் பண்றது யாராலுமே தவிர்க்க முடியாது. நமக்கு வந்த கனவு மாதிரியே கானா வினோத் திவ்யா இவங்க 2 பேர் தான் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கேன் மாமா, 3-4 வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். 3 வாரத்துக்கு மேல நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஒரு கனவு வந்துச்சு திவ்யாவும் நம்ம அவங்க பேர் என்ன கானா வினோத் தான் ஸ்டேஜ்ல நின்ன மாதிரி இருந்துன்னு சொல்லிட்டு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில நம்ம கானா வினோத் முதல் இடத்துல இருக்காப்லையா, 2வது இடத்துல 3வது இடத்துல யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கறத பொறுமையா சொல்றேன். அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்துக்கான எவிக்ஷன் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஆளா இருக்க போது. ஏன்னா டபுள் எவிக்ஷன், கண்டிப்பா டபுள் எவிக்ஷன் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எதிர்பார்க்காத 2 பேர் தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக போறாங்க. அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே நீங்க கமெண்ட்ல போட்டுருங்க. ஏன்னா நான் கடைசியில் சொல்லும்போது கண்டிப்பா நீங்க குழம்பிடுவீங்க, என்ன நம்ப மாட்டீங்க. அப்புறம் சாட்டர்டே சண்டே பார்த்துட்டு தான் ஆமா ப்ரோ கரெக்ட் தான் ப்ரோன்னு சொல்லுவீங்க. அதனால யார் 2 பேர் வெளியே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம இப்பவே கமெண்ட்ல போட்டுருங்க. யார் டைட்டில் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அதே மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. சரி ஓகே, இப்போ ஓட் லிஸ்ட்ல யார் மேல இருக்கா, அதாவது டாப் 1ல யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கானா வினோத் அவர்கள் தான் இருக்காப்ல. கானா வினோத்துக்கு ஒரு 1.5 லட்சம் ஓட்டுகள் அன்அபிஷியலே கிடைச்சிருக்கு. அபிஷியல்லையுமே அவர் தான் டாப் 1ல இருக்காப்ல. கானா வினோத்தை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மக்கள் கிட்ட நல்ல ஆதரவு எடுத்துட்டு இருக்காப்ல. பட் ஒரு சில இடங்கள்ல மைனஸ் ஆகுது அப்படிங்கறதோட வாண்டடா வெளிய ஒரு சில நரேட்டிவ் வேற செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் வந்து வீட்டுக்குள்ள சின்னதா ஒரு விஷயம் பண்ணா கூட அதை வந்து நரேட்டிவா செட் பண்ணி ஒரு பெரிய விஷயம் ஆக்கி மக்களை வந்து நம்ப வைக்கிறதுக்கு வெளிய ஒரு சில கும்பல் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேவா, அந்த வகையில கானா வினோத் சின்னதா ஒரு தப்பு பண்ணா கூட அது பெரிய தப்பா மாறிடுது. சோ அதனால கடந்த 4 வாரங்களா அவருக்கு பயங்கரமான மைனஸ் வந்துட்டு இருந்து. ஓகேவா, எவ்வளவு பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. கடந்த 4 வாரங்களா அவர் பண்ண சின்ன சின்ன தப்பெல்லாம் எடுத்து போட்டு வெளியே பயங்கரமான நரேட்டிவ் செட் பண்ணியிருந்தாங்க. அப்பதான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், இவர் நாமினேஷன்ல வரணும், அப்பதான் அவருக்கான ஓட் பேங்கை வந்து காப்பாற்ற முடியும், நாமினேஷனுக்கு கண்டிப்பா வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். நல்ல வேளை இந்த வாரம் வந்துட்டாப்ல. பட் என்ன பொறுத்தவரைக்கு இந்த 1.5 லட்சம் ஓட்டுகள் பத்தாது. ஏன்னா அன்அபிஷியலா வெறும் 1.5 லட்சம் ஓட்டுகள் தான் வச்சிருக்காப்லன்னா அபிஷியல் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சோ இன்னும் கொஞ்சம் உழைப்புகளை போடணும், இன்னும் கொஞ்சம் வீட்டுல ஒரு சில விஷயங்களை மாத்திக்கணும். என்ன விஷயங்களை மாத்தினா கரெக்டா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு டாஸ்க்ல ஒரு சில விஷயங்கள் பண்ணார்ல, ரொம்ப ரூடா நடந்துகிட்டார். அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் மாத்திக்கணும். டப்புன்னு கோவப்பட்டு ஒரு மாதிரி கத்திட்டு ஒரு மாதிரி எகிரிட்டு போறது அப்படின்ற மாதிரி பண்ற விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத விஷயம் மாதிரி எனக்கு தோணுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில கானா வினோத் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஸ்டேஜ்ல நிக்க போறார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 2வதா அபிஷியலும் சரி அன்அபிஷியலும் சரி விஜே பாரு அவர்கள் தான் 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. சோ 2வது இடத்துல விஜே பாரு அன்அபிஷியல்ல ஒரு 86,000 ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? நம்ம பார்வை பொறுத்தவரைக்கும் 86,000 ஓட்டுகளை அப்படியே டபுள் மடங்கு ஓட்டுகளை தான் கானா வினோத் எடுத்து வச்சிருக்காப்ல. கானா வினோத்தை பொறுத்தவரைக்கும் விஜே பார்வோட டபுள் மடங்கு ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க. இதை தான் நான் சொன்னேன். வீட்டுக்குள்ள என்னதான் விஜே பார் வளைச்சு கண்டென்ட் கொடுத்தாலும் அவங்க பண்ற பல விஷயங்கள் ரொம்ப குப்பை மாதிரி இருக்குது. முக்கியமா நைட்டு அவங்க இந்த டாஸ்க்ல பண்ண விஷயம்லாம் பாத்தீங்கன்னா கடும் குப்பையா இருந்துச்சு. அதுவும் நேற்று நைட்டு முதுகுல முத்தம்லாம் போயிருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அந்த வகையில மக்கள் என்னதான் இவங்க கண்டென்ட் கொடுத்தாலும் அந்த கண்டென்ட்டை பார்த்து ரசிச்சுட்டு, அதை பார்த்து சிரிச்சுட்டு, அதை பார்த்து காண்டாயிட்டு ஓட்டுகள் போடாம போயிடுறாங்க. ஓகேவா, இந்த ஓட்டுகள் அப்படிங்கிறதே இப்ப வர அவங்களுக்கான விஷயங்களை கொஞ்சம் மாத்திக்கிட்டாங்கல்ல, அதனால வந்த ஓட்டுகள் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் டிராப் ஆகும். ஏன்னா இந்த வாரம் அவங்க பழைய பாரு வெளியே வந்துட்டு, ஓகேவா, பழைய பாரு வெளியே வந்து ஃபுல்லா வன்மத்துல தான் போயிட்டு இருந்தாங்க. சோ வரப்போற வாரங்கள் என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ 3வது இடத்துல திவ்யா அவர்கள் இருக்காங்க. அபிஷியலும் சரி அன்அபிஷியலும் சரி திவ்யா அவர்கள் தான் 3வது இடத்துல இருக்காங்க. சோ அன்அபிஷியல்ல பாத்தீங்கன்னா திவ்யா அவர்கள் ஒரு 68,000 ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் திவ்யா இன்னும் கொஞ்சம் உழைப்புகளை போடணும். ஏன்னா திவ்யா வீட்டுக்குள்ள நல்லா தான் கேம் ஆடுறாங்க, அப்பப்போ ஓகேவா ஃபீல் ஆகுறாங்க, அப்பப்போ ஒரு மாதிரி காணாமே போயிடுறாங்க.
இங்க இருக்காங்க, ஏது பண்றாங்க, எந்த ஒரு விஷயமும் தெரிய மாட்டேங்குது, ஒரு மாதிரி காணாம போயிடுறாங்க. அந்த வகையில் வீட்டுக்குள்ள இன்னைக்கு வினோத்துக்கு ஆப்போசிட்ல ஒரு சில விஷயங்கள் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதாவது வினோத்தை இவங்களுக்கு பிடிக்கல, ஓகேவா? வினோத்தை ஏதோ ஒரு ரீசன்னால வினோத்தை இவங்களுக்கு பிடிக்கல. இவங்களுக்கு மட்டும் இல்லை, பிரச்சனைக்குமே பிடிக்கல. ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரு நாள் பேசின கான்வர்சேஷன் நான் பார்த்தேன். அவர் கூட போய் சண்டை போட்டால் நமக்கான தரம் தான் குறைஞ்சு போயிடும், அவரோட தராதரத்துக்கு நம்ம இறங்கி போகக்கூடாது, அந்த மாதிரிலாம் ஒரு சில வார்த்தைகள் விட்டாங்க. மேபி எலைட் புத்தி நினைக்கிறேன், என்ன எவ்வளவோ தெரில. அந்த வகையில் ஸோ திவ்யா அவர்களுக்கு கானா வினோத்தை பிடிக்கல, ஓகேவா? திவ்யா அவர்களுக்கு கானா வினோத்தை பிடிக்கல. அவ ஒரு மாதிரி மண்டையில் வச்சுட்டு தான் சுற்றிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வீட்டுக்குள்ளே சண்டையை போட்டு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே ஒரு மாதிரி கானா வினோத்துக்கு ஆப்போசிட்ல திருப்ப ட்ரை பண்ணாங்க. நல்ல வேளை விக்ரம் வந்து மொத்தமாக முடிச்சு விட்டாப்ல, மொத்தமாக முடிச்சு விட்டு திவ்யாவை காலி பண்ணி விட்டாப்ல. அப்படி மட்டும் நடக்கலன்னா கண்டிப்பாக திவ்யா அந்த இடத்துல நின்று பேசி கானா வினோத் மேலே இந்த தப்பு இருக்கு அந்த தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு வரப்போகிற நாட்களில் திவ்யா அவங்களுக்கான கேமை கொஞ்சம் மாற்றிக்கணும், தனியாக கேம் ஆடணும், இன்னும் கொஞ்சம் இறங்கி கேம் ஆடணும். ஆடினா கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் 4வது இடத்துல விக்ரம் அவர்கள் இருக்காப்ல, 5வது இடத்துல காமு மாமா, 6வது இடத்துல சாண்ட்ரா, 7வது இடத்துல பிரஜன். இதோட நிப்பாட்டிக்கலாம். அதுக்கு கீழே ஒரு சில பேர் இருக்காங்க தெரியுமா, அதுக்கு கீழே ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர் தான் டேஞ்சர் சோன்ல இருக்காங்க. ஏன்னா சாண்ட்ராக்லாம் இந்த வாரம் ஓட்டு வந்துட்டு ப்ரோ, அது ஏதோ பிறக்கிட்டாங்க எப்படின்னு தெரில. மேபி அந்த சிம்பத்தியை போட்டே பிறக்கிட்டாங்களா என்ன எவ்வளவோ தெரில. சாண்ட்ரா பிரஜன் இவங்க எல்லாருக்குமே ஓட்டுகள் வந்திருக்கு. பட் இங்கே இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். இந்த காமு மாமா இருக்கார்ல, காமு மாமா வந்து 5வது இடத்துல இருக்காப்ல. மொத்தம் 11 பேர் நாமினேஷன்ல இருக்காங்களா? ஆமாம், காமு மாமா 5வது இடத்துல இருக்காப்ல. அவரே ஒரு 51,000 ஓட்டுகள் தான் வச்சிருக்காப்ல. அதுக்கு கீழே இருக்க எல்லாருமே 35,000 ஓட்டுகள், 35,000 ஓட்டுகள், 35,000 ஓட்டுகள், 33,000 ஓட்டுகள், 33,000 ஓட்டுகள், 32,000 ஓட்டுகள் தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே ஒரே கட்டத்தில் தான் இருக்காங்க. சாண்ட்ராவாகட்டும், பிரஜன் ஆகட்டும், எஃப்ஜே ஆகட்டும், சுபிக்ஷாவாகட்டும், கனி ஆகட்டும், அமித் ஆகட்டும், எல்லாருமே ஒரே மாதிரி ஓட்டுகள் தான் எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ யார் பூரா இந்த வாரம் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு. என்னோட கெஸ் சாண்ட்ரா அவர்கள் வெளியே போக வாய்ப்பு இருக்கு. நான் போன வாரம் சொன்னது தான் இந்த வாரமும் சொல்கிறேன். சாண்ட்ராவை வெளியே தூக்குனா தான் பிரஜனுக்கான கேம் வெளியே வரும். பிரஜனுக்கான கேமை தனியாக காமிச்சாதான் பிரஜனை வந்து ஃபினாலே வரத்தை கூட்டு வர முடியும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சேனல் யோசிப்பாங்க. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா அவர்களை எவிக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த கட்டமா இந்த வாரம் சுபிக்ஷா இல்லாட்டினா எஃப்ஜே, இந்த 2 பேர்ல இருந்து யாரோ ஒருத்தர் வெளியே போக வாய்ப்பு இருக்கு. கனிக்குமே பெருசா ஓட்டுகள் இல்லை. என்னன்னே தெரியல ப்ரோ, கனி இந்த வீட்டுக்குள்ள என்னதான் கண்டென்ட் கொடுத்தாலும் கனிக்கு ஓட்டுகளே வர மாட்டேங்குது. ஆனால் கண்டென்ட்டே கொடுக்காம கண்டதை பண்ணிட்டு சுற்றுற ஆளுகளுக்குலாம் ஓட்டு வருது ப்ரோ. இப்போ சாண்ட்ரா பிரச்சனைலாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு கனி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் ஆப்போசிட் பண்ணி பேசுகிறாங்க, சண்டை போடுறாங்க, அவங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தா அந்த கேரக்டரை சூப்பராக பண்ணுறாங்க. ஆனால் கனிக்கு ஓட்டுகள் வர மாட்டேங்குது. ஆனால் சாண்ட்ரா பிரச்சனை, இப்போ பிரச்சனை கூட விட்டுலாம், சாண்ட்ரா பாருங்க எப்படி ஓட்டு வருதுன்னே தெரில. இந்த வாரம் என்ன சாண்ட்ரா பிரித்து மேய்ச்சாங்களா? ஒன்றும் இல்லை, குப்பை மாதிரி தான் உட்காந்துருந்தாங்க. ஆனால் சாண்ட்ராக்கு ஓட்டுகள் வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் என்னோட கெஸ் சாண்ட்ரா அவர்கள் கண்டிப்பாக வெளியே போக வாய்ப்பு இருக்குது. அடுத்த கட்டமாக எஃப்ஜே இல்லாட்டினா நம்ம அவங்க பேர் என்ன சுபிக்ஷா, இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தர் வெளியே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னோட கெஸ் சுபிக்ஷாவை தூக்கிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கஷ்டம் தான் ப்ரோ, அவ்வளோதான். அந்த பொண்ணுக்கிட்ட வேறு கண்டென்ட் இல்லை. இந்த வாரம் டாஸ்க்கு சூப்பராக ப்ளே பண்ணிட்டா, அப்படி இப்படின்னு உருண்டு பிறண்டு ப்ளே பண்ணிட்டா இல்லைன்னு சொல்ல. ஆனால் கண்டென்ட் ஒன்று இருக்குல்ல, வீட்டுக்குள்ள வாண்டடாக கண்டென்ட் கிரியேட் பண்ணுறன்னு ஒன்று இருக்குது. அந்த வகையில் சுபிக்ஷா வந்து இன்னும் 0வாக தான் இருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் ட்ரை பண்ணுறாங்க, பட் பெருசாக வரமாட்டுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சுபிக்ஷா, எஃப்ஜே இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தர் வெளியே போக வாய்ப்பு இருக்குது. அடுத்ததா சாண்ட்ரா, என்னை பொறுத்தவரை சாண்ட்ரா கன்ஃபார்ம். அமித்லாம் வெளியே போக வாய்ப்பு கம்மி. கனி கொஞ்சம் தெரில, போன வாரமே கொஞ்சம் கனிக்கான பேர் அடிபட்டுச்சு. அப்போ இப்படி வச்சுக்கலாம், கனி சாண்ட்ரா இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தர் வெளியே போக வாய்ப்பு இருக்கு. அடுத்த நம்ம சுபிக்ஷா, எஃப்ஜே இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தர் வெளியே போக வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக டபுள் எலெக்ஷன் தான் இருக்கும், சிங்கிள் எலெக்ஷன் வைக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ள 16 பேர் இருக்காங்க. 16 பேர் இருக்கும்போது இன்னும் 6 வாரங்கள் போல தான் இருக்குது. ஓகேவா? 6 வாரங்களா 7, ஆமாம் கரெக்டாக பார்க்க போனால் 5-6 வாரங்கள் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 6 வாரங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இப்போ எத்தனாவது வாரத்தில் இருக்கும்? 9வது வாரத்துக்குள்ள வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 10 உள்ள போகிறோம், 10, 11, 12, 13, 14, 15, 6 வாரங்கள் தான் இருக்கு. 6 வாரங்கள் தான் இருக்கு. அப்படிங்கும்போது 16 பேரை உள்ள வச்சு எவிக்ட் பண்றதுக்கு கஷ்டம். அதாவது இன்னைக்கு ஒருத்தர் தூக்கிட்டா கூட, அதாவது இந்த வாரம் ஒருத்தர் தூக்கிட்டா கூட 15 பேர் வீட்டுக்குள்ள இருப்பாங்க. 15 பேர் 6 வாரத்தில் வெளியே எடுக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதனால கண்டிப்பாக டபுள் எலெக்ஷன் தான் இருக்கும். வரப்போற வாரங்களில் மிட் எலெக்ஷன்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க சொல்லுங்க, யார் 2 பேர் வெளியே போனால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட்டு, யார் இந்த சீசனுக்கான டைட்டில் வின் பண்ணா மாஸா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான பெரிய கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.